ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அவர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, என்ன மாதிரியான கிரக மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, என்னென்ன பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும், இந்த பாதிப்புகளில் இருந்து அவங்க எல்லாம் வெளிவரத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்குங்க. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதத்தில் 5வதாக வரக்கூடிய மாதம். அதாவது தமிழ் மாதமான சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய நாட்களை உள்ளடக்கியது தான் இந்த மே மாதம். அப்படிப்பட்ட மே மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த பெயர்ச்சி பார்த்திங்கன்னா சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்களும் இந்த டைமில் பயிற்சியாக போகிறாங்க. இது போன்ற நவ கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். அந்த வகையில் இது போன்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியினால் என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே நியாயத்தோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தாங்க இவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்குங்க. ஆனாலுமே கூட இந்த மாதம் திடீரென உங்களுக்கு கோபங்கள் கூட ஏற்படும். இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் இந்த மாதத்தில் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கூடுதலான அலைச்சல்களானது இருந்தாலுமே கூட முடிவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலுவலக வேலை தொடர்பாக கவலைகளானது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் தாங்க உங்களுக்கு இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கவனமாக இருக்கிறதும் நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்குங்க. உறவினர்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் பழகும் பொழுதும் கவனமாக இருக்கணுங்க. இதே போல் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைங்க கிட்டலாம் இனிமையாக பேசுங்க. அது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த காலகட்டம் அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான். அதாவது கைக்கு எட்டிய அனைத்து விதமான வாய்ப்புகளையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். அதனால் என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் சரி தவற விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே காணப்படுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சமூக சேவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை தீமை அப்படின்றது எல்லாமே கலந்து தாங்க கிடைக்கும். இருந்தாலுமே கூட சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம்னா அது இந்த மாதம் தான். அதே போல் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலுமே கவனத்தோடு செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் சொல்லப்போனால் உங்களுக்கு செலவுகள் கூட கொஞ்சம் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தான் காணப்படுது. ஆசிரியர்கள்கிட்ட கவனமாகவும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய உதவியோடு நல்லபடியாக படிக்க முடியும். கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குறிப்பாக உழைக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலர்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் ராகு அங்கார தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது உங்களது 2வது வீட்டில் இதனால் உங்களுடைய பேச்சை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். அதாவது சொல்லல சில கசப்பான விஷயங்களை நீங்கள் பணியிடத்தில் பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இதனால் உங்களுடைய நிலையே இது கெடுத்துடுங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் தவிர்க்க முடியாத வரைக்கும் முயற்சி செய்யுங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் சிக்கல்களை எல்லாம் சந்திக்க வேண்டியதாங்க இருக்கும். சக ஊழியர்களோடு நீங்கள் பழகும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நடத்தை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் பணியிடத்தில் நல்ல பதவிகளை பெற முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து நல்ல சூழ்நிலை காணப்படும்.
அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ராசியில், அதாவது முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீடு மற்றும் 3வது வீடு 10வது வீடுகளில் முழுமையாக பார்வையை வந்து செலுத்துகிறாரு. இதனால் வியாபாரத்துறையில் ஒரு சில புதிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சல் மூலமாக புதிய நபர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப, படிப்பிற்கு ஏற்ப போதுமான நேரத்தை வழங்கக்கூடிய மாதம் அப்படின்னா அது இந்த மாதம் தான். இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை கவனத்தை வந்து திசை திருப்புற வகையில் தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கல்வியில் ஒரு சில தடைகளை சந்தித்தாலும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2வது வீட்டில் ராகு செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். அதனால் கவனமாக இருங்க. சொல்லப்போனால் இந்த மாதம் உங்களுடைய பேச்சுக்களில் கசப்பான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. பேசும் பொழுது உங்களுடைய நட்பை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த உங்களுடைய பேச்சு தான் இருக்க போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் கசப்பான அல்லது கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறத முற்றிலுமாக இந்த மாதத்தில் தவிர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய உறவுகளை வந்து உங்களால் மேம்படுத்திக்க முடியும். இதன் மூலமாக வெற்றி பெறவும் முடியுங்க. அதே போல் 5வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலே 2வது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் சேர்க்கையும் காணப்படுது. இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். 5வது வீட்டுக்கு அதிபதியான புதன் 2வது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயோடு இருக்கிறதுனால உங்களுடைய அன்புக்குரியவருக்கு இடையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளானது காணப்படும். அவங்கக்கிட்ட கூட கசப்பான ஒரு சூழ்நிலைகள் கூட அமையுங்க. அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் கவனமாக இருக்கணும். இதைத் தொடர்ந்து 7வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3வது வீட்டில் உச்சம் ஸ்தானத்தில் வந்து காணப்படுவாங்க. இந்த நிலையில் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது மற்றும் ஈகோ மோதல்கள் போன்றவையெல்லாம் வலுப்பெற்று இருக்கும். சூரிய பகவான் 3வது வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வழியில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தைரியம், துணிச்சல் போன்றவை எல்லாமே உயர்ந்த நிலையில் காணப்படுங்க. மேலும் உங்களுடைய 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 8வது வீடு, 10வது வீடு மற்றும் 12வது வீட்டை முழுமையாக பார்க்குறாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவங்க சொந்த ராசியில் தங்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் பலப்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் 2வது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது உடல்நல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அது போன்ற விஷயங்களெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புகழ், பாராட்டு போன்றவையெல்லாம் வந்து சேரும். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான பல்வேறு விதமான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல பலன்களானது கிடைக்கும். என்னதான் நல்ல பலன் கிடைத்தாலுமே கூட கொஞ்சம் விழிப்போடு நீங்கள் இருக்கிறது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில காரியங்கள் கூட தற்போது நல்லபடியாக நடந்து முடியும். அதாவது உங்களுடைய கையிருப்பானது கூடி காணப்படும். எந்த விதமான தடங்கள் இன்றி எல்லா விதமான காரியங்களுமே கரெக்டாக முடிச்சு காட்டுவீங்க. பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கி போகும். சதயம் நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைப்பதற்கு மட்டும் தாமதமாக இருக்கும். ஆனால் ஒதுங்கி இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களை வந்து வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட வைக்கும். அதாவது அதிலெல்லாம் கவனமாக இருங்க. முற்றிலுமாக தவிர்க்கிறதே உங்களுக்கு நல்லது தாங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலுமே கூட வருமானம் அப்படிங்கிறது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். புதிய முயற்சிகள் அனைத்தும் காலதாமதமாக தான் முடிவடையும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த டைமில் நீங்கள் எடுக்க வேண்டாம். புரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை எல்லாம் தவிர்த்து கொஞ்சம் அனுசரித்து பேசுகிறது நல்லது. இதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலான பணிகளை வந்து கவனிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படுறதுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக நீங்கள் பேசுகிறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு விநாயகப் பெருமான சனிக்கிழமைகளில் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மன அமைதியானது கிடைக்கும். கடன் தொல்லையானது குறைந்து போகும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக 18, 19 மற்றும் 20ஆம் தேதி காணப்படுகின்றது. அன்றைய தினத்தில் கூடுதலாக நீங்கள் கவனத்தோடு இருக்குவது நல்லது. வண்டி வாகன பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மென்மேலும் நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த பதிவின் மூலமாக கும்பராசி நேயர்கள் மே மாதத்தில் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் கும்பராசியை உடைய நேயர்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.